Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 1 இவ்வளோ நாளாக பார்த்தோம். ஸோ அந்த யூனிட் 1ஓட யூனிட் டெஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 20 மார்க்ஸ் டெஸ்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் C is a closed curve, then closed integral of f dot dr is equal to C வந்து க்ளோஸ்டு கர்வாக இருந்ததுன்னா எஃப் டாட் டிஆர் வந்து என்னவா இருக்கும்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ பை, பி 0, சி 2 பை, டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இருக்குது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி 0 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஏ இஸ் சச் தட் டெல் கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, தென் ஏ இஸ் கால்ட். இப்போது டெல் கிராஸ் ஏ வெக்டர் 0 வந்ததுன்னா ஏ என்னவா இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எந்த பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் இந்த கொஸ்டின் நிறைய டைம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இது ரிப்பீட்டடாக பார்த்து எல்லாருக்குமே இது மகப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. டெல் கிராஸ் ஏவா இருந்ததுன்னா அந்த ஏ வந்து இர்ரோட்டேஷனலாக இருக்கும். இதே டெல் டாட் ஏவா இருந்ததுன்னா அந்த ஏ வந்து சொலினாய்டலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், த இன்வர்ஸ் ஆஃப் அன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு இன்வர்ஸாக இருந்ததுன்னா ஸோ அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு? ஆர்த்தோகனல், பி யூனிட்டரி, சி 0, டி ஹெர்மிஷியன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆர்த்தோகனல் தான் வரும். ஆர்த்தோகனலோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸு ஆர்த்தோகனலாக தான் வரும். ஆர்த்தோகனலோட டிரான்ஸ்ஃபார்ம் மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகனலாக தான் வரும். இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இஃப் 0 இஸ் a characteristics root of matrix if and only if the matrix is dash. இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ கேரக்டரிஸ்டிக் ரூட்டுனாலும் ஐகன் வேல்யூனாலும் ஒன்று தான். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது. எப்போ 0வாக இருக்கும்? அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸாக இருந்தால் 0வாக இருக்கும்? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா, இல்லை டயக்னல் மேட்ரிக்ஸா, இல்லை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா, இல்லைனா சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா, இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0வாக இருந்ததுன்னா இதோட கேரக்டரிஸ்டிக் ரூட் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் அன் என் கிராஸ் என் ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், என் வந்து ஆடாக இருந்ததுன்னா தென் விச் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? சரி பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 0வா, இல்லை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0வா, இல்லை 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவா, இல்லை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவா? என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. இப்போது என் கிராஸ் என் ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என் கிராஸ் என்ன அதோட ஆர்டர் 2x2 இருக்கலாம், 3x3 இருக்கலாம், 4x4 இருக்கலாம். ஆனால் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா n வந்து ஆடாக இருக்கணும். அப்போது 1x1 இருக்கணும், இல்லைனா 3x3 இருக்கணும், இல்லைனா 5x5 இருக்கணும். ஸோ ஆடில் இருக்கணும். அப்படி ஆடில் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. n வந்து ஆடாக இருந்து n cross n மேட்ரிக்ஸ் வந்து ஆன்டிசிமெட்ரிக்காக இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இப்போ சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஹெர்மிஷியன் தென் ஸ்கியூ ஹெர்மிஷியனஸ். இப்போது மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஹெர்மிஷியனாக இருந்ததுன்னா, மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஹெர்மிஷியனாக இருந்ததுன்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸ்கியூ ஹெர்மிஷியன் எப்படி இருக்குன்னா ஐஏவாக இருக்கும். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. செவன்த் ஒன், டயகனலைசேஷன் கேன் ஃபெயில் ஒன்லி இஃப் தேர் ஆர் டேஷ் ஐகன் வேல்யூஸ். டயகனலைசேஷன் எப்போ ஃபெயில் ஆகும்னா ஐகன் வேல்யூஸ் வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு? ஏ ரிப்பீட்டட், பி 0, சி யூனிட்டி, டி ஸ்கேலார். எப்போ டயகனலைசேஷன் ஃபெயில் ஆகும்னா ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா டயகனலைசேஷன் ஃபெயில் ஆகும். நெக்ஸ்ட் எயித் ஒன் பாருங்கள். கன்சிடர் த மேட்ரிக்ஸ் M is equal to 1 1 1 கொடுத்துருக்கு. அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்ததுன்னா
அதோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்கு. ஏ வந்து 1 மைனஸ் 1 கம்மா 3, பி வந்து 3 கம்மா மைனஸ் 3 கம்மா 3, சி வந்து 1 கம்மா 1 கம்மா 1, டி வந்து 0 கம்மா 0 கம்மா 3ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐகன் வேல்யூஸ் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டயக்னல் வேல்யூஸை வந்து சம் பண்ணிவிட்டு, அதாவது ஆட் பண்ணால் 3 வருது. ஸோ நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸை சம் பண்ணாலும் 3 தான் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்லையுமே பண்ணானா நம்மளுக்கு சம் பண்ணால் 3 தான் கிடைக்குது. இப்போ 1 மைனஸ் 1 ப்ளஸ் 3 பண்ணாலும் 3 தான் கிடைக்குது. ஸோ இது பண்ணாலும் 3 தான் கிடைக்குது. இதுவும் 3 தான் இருக்குது, இதுவும் 3 தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எதுன்றது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இன்னொரு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது n cross n மேட்ரிக்ஸ், அதாவது n cross n மேட்ரிக்ஸ், அந்த n cross n மேட்ரிக்ஸ் எல்லாமே ஒன்னாக இருந்ததுன்னா, அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ் n cross n மேட்ரிக்ஸ்னால் 2 cross 2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை 3 cross 3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், 3 cross 3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை 4 cross 4 மேட்ரிக்ஸாக இருக்கலாம். ஆனால் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா இருந்ததுன்னா ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 0 0 0 0ன்னு வந்துட்டு n வரைக்கும் போகும். இப்போ 2 cross 2னா 2 ஐகன் வேல்யூஸ் தான் வரணும். அப்போ 0, 2. அதுவே 3 cross 3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஸோ 3 ஐகன் வேல்யூஸ் வரணும். அப்போ 0 0, அதாவது லாஸ்ட்டாக வர்றது வந்து என்ன ஆர்டரில் வருதோ அந்த ஆர்டர் எழுதணும். இது 3 cross 3 மேட்ரிக்ஸாக இருக்கனால 3 வேல்யூஸ் வரணும். நெக்ஸ்ட்டு 3 cross 3ன்றதுனால லாஸ்ட் என்ன ஆர்டர் வருதோ அதே தான் வரும். இப்போ 4 cross 4னா 4 வேல்யூஸ் வரணும். அப்போ 0 0 0 3 தடவை 0 வந்துட்டு 4வது ஐகன் வேல்யூவில் 4 cross 4 மேட்ரிக்ஸ்னால் 4ன்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? டி, 0, 0, 3. 9th one பார்க்கலாம். If a unitary matrix U is equal to A plus IB, where A and B are Hermitian with a degenerate eigenvalues, which of the following is correct ன்னு கேட்டிருக்கு. இப்போது யூனிட்டரி மேட்ரிக்ஸ் U is equal to A plus IB இருந்ததுன்னா அந்த ஏவும் பியும் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A square plus B square is equal to 1. நெக்ஸ்ட் A and B கம்யூட் ஆகுன்றாங்க. அடுத்தது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் U have unit modulus. நெக்ஸ்ட் ஆல் த அபோவ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் த அபோவ் 3மே கரெக்டு தான். நெக்ஸ்ட் 10th ஒன், த டிட்டர்மினன்ட் ஆஃப் த ஐடென்டி மேட்ரிக்ஸஸ். ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னவாக இருக்கணும்? 1ஆக தான் இருக்கணும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஈஸி. Matrix A is equal to 1 by square root of 3 into 1, 1 plus I, 1 minus I, minus 1 இருந்ததுன்னா அது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு கேட்குறாங்க. A orthogonal matrix, B unitary matrix, C Hermitian matrix, D antisymmetric matrix. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் வந்து ஆன்சராக வரும். ஸோ A into A தீட்டா பண்ணிங்கன்னா I வரணும். அப்படி வந்ததுன்னா அது யூனிட்டரி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ 12th ஒன் பார்க்கலாம். 12th ஒன் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to determinant of power 9, then order of square matrix A is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆர்டர்னா என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா இருந்ததுன்னா அதுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ பவர் n-1 த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஸோ n-1 த ஹோல் ஸ்கொயராக இருக்குது. ஸோ இங்கே அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 9 இருக்குது. n-1 த ஹோல் ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போது n-1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணோன்னா இங்கே
3 ஆகிடும். அப்போது n minus 1 is equal to 3 வரும். அப்போ n is equal to என்ன வருது? n is equal to 4 வருது. n is equal to answer 4. Next 13th one பார்க்கலாம். Two matrices A and B are said to be similar if B is equal to P inverse of AP for some invertible matrix O, which is not true னு கேட்டிருக்கு. So option பாருங்க, determinant of A is equal to determinant of B, trace of A is equal to trace of B, A and B have same eigenroots, D வந்து A and B have same eigenvalues. Aவும் Bயும் சிமிலராக இருந்ததுன்னா B is equal to P inverse of AP for invertible matrix ஓவா இருந்ததுன்னா எது வந்து இங்கே ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏவும் பி determinant of A is equal to determinant of B ஈக்குவலாக இருக்கும். trace of A is equal to trace B இதுவும் ஈக்குவலாக இருக்கும். A and B have same eigenroots இதுதான் wrong. A and B have same eigenvalues. So eigenvalues same இருக்கும். trace A is equal to trace B same இருக்கும். determinant of A is equal to determinant of B. இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் தான் ராங். ஸோ இதோட ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 14th ஒன், டிட்டர்மினன்ட் ஆஃப் KA is equal to dash determinant of A. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃபார்முலா மாதிரி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் இதோட ஆன்சர், K power n. 15th ஒன் பார்க்கலாம். All roots of Pn of x is equal to 0 lies between A 0 to 1, B 0 to infinity, C minus 1 to plus 1, D 0 to n. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா C. C தான் இதோட ஆன்சர். இப்போ 16th ஒன் பார்க்கலாம். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் an idempotent matrix are option A unity, B 0, C minus 1 or plus 1, D 0 or unityன்னு இருக்கு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா D தான், 0 or unity. 0வாக இருக்கலாம், இல்லைனா 1ஆக இருக்கலாம். அடுத்தது, the transformation of a matrix A to P inverse of AP is known as matrix Aலேருந்து P inverse of APக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா அது என்ன சொல்லுவோன்னா similarity transformation. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து 18th ஒன்று, இங்கே 17th ஒன்றுன்னு கொடுத்துருக்கு. சரி பார்க்கலாம். If F is a conservative force field, then value of curl F is, F வந்து conservative force field-ஆக இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் கேர்ள் எஃப் என்னவா இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். கேர்ள் எஃப் வந்து 0 வந்ததுன்னா எஃப் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 18th ஒன் பார்க்கலாம். இன் சார்ஜ் ஃப்ரீ ரீஜன் த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் கால்ட். சார்ஜ் ஃப்ரீ ரீஜனாக இருக்கும்போது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. சி தான் இதோட ஆன்சர். பார்த்தீங்கன்னா சி தான், லேப்லாஸ் ஈக்குவேஷன் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் 0வாக இருந்ததுன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 19th ஒன் பார்க்கலாம். தி ஐகன் வேல்யூ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படி சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் அதோட ஐகன் வேல்யூஸும் கொடுத்துருக்கு. இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போது இதே மேட்ரிக்ஸ் ஸ்கொயராக பண்ணும்போது அதோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஐகன் வேல்யூஸை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணோன்னா அதுதான் ஸ்கொயர்டு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ். இப்போ பாருங்கள், ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸாக இருக்கும்போது 1 2 3ஆக இருக்கும். இப்போ அதே ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயராக இருந்ததுன்னா இது அப்படியே வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். 1 4 9 இதெல்லாம் ஐகன் வேல்யூஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நான் எடுத்திருப்பேன், அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது இதோட ஆன்சர் என்ன, 1 4 9. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஏயில் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 4 9. இன்றைக்கி நம்ம யூனிட் 1ஓட டெஸ்ட்டு பார்த்தோம்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.